கிளாடியை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து இத்தனை எடுக்கும்போதே அவருடைய எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர் வந்து நமக்குள்ளே இருக்க எண்ணங்களை பாடல் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, ஏஐ மூலமாக நடிகர்களை நடிக்க வைத்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணார். ஆனால் ஒரே ஒரு பாட்டு நான் பாடினதுக்கு மட்டும் ஆர்டிஸ்டே போடாமல் என்னுடைய போர் முகத்தையும் நீங்கள் காட்டிட்டீங்க. அதுக்கு ஒரு சிவாஜி படம், அம்மாவை பற்றி பாடினது, எம்ஜிஆர் பாடினது, அது எல்லாம் அம்மாவை பற்றி அம்மா என்று அழைக்காத ரஜினி பாடினது, நானாக நான் இல்லை தாயே கமல் பாடின ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ என் முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இதாக இருந்தது. நிஜமாவே இந்த சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நல்லவர்களை தேடி தேடி போகிறார். நல்ல மியூசிஷியன் எங்கே இருக்காங்க பிடிங்க, சதாவா ஆயோ சதா மாஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சதா கொடுக்குறது. கண்ணன் அவர்களாலும் இதெல்லாம் நடந்தது. ஆகவே கண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லணும். நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் வந்ததும் சரி, கிளாடி அவர்கள் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தியும் சரி, இந்த இவங்கெல்லாம் தவசிலே அவர்களாம் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களாம் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உலகம் முழுக்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் வந்து அங்கேருந்து எல்லா யூரோப் கண்ட்ரிக்கு, யூஎஸ் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார் என்றாலும் அது இந்தியாவுக்கும் வந்து சேருது. உலக ரீதியாக நான் என்னுடைய எண்ணங்கள் வெளியே போய் சேரணுன்றதுக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்றால் வெகு விரைவிலே எதிர்பார்க்கலாம் அவர் ஒரு திரைப்படம் எடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று, கண்டிப்பான ஒன்று. அவருடைய முயற்சி ஆரம்ப முயற்சிகள் தான் இது. அவரும் இசையமைப்பாளர், அவரும் இசையமைக்க தெரியும், பாட தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும். எல்லாம் தனியாக வீட்டிலேயே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. என்னுடைய இந்த வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து 50ஆவது வருஷம். அன்னக்கிளி வெளியாகி 76ல் வெளியாச்சு. அண்ணனுக்கு 50ஆவது வருஷம். நான் 77ஆம் வருஷம் தான் செந்தூர புவேங்கிற பாட்டு எழுதினேன். அதனால் அடுத்த வருஷம் எனக்கு வந்து 50ஆவது வருஷம் திரைப்பட உலகத்தில். அதை வந்து நான் வந்து டென்மார்க்கில் கொண்டாடணும், நீங்கள் வரணும், கண்ணனோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு. அதுக்கு இப்போவே வந்து நான் நன்றிகளை சொல்ல கடன்பட்டுருக்கிறேன். காரணம் இன்றைக்கி எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறார் அந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு இன்றைக்கி மேடையில் எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணார். பையெல்லாம் கொண்டு வந்துருக்கோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். கேட்க கொடுக்க ஒரு நிஜமாக ரொம்ப அன்பான மனதில் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே போல் சதாவை பற்றி முன்னாலே நான் சொன்னேன், எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி. மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட். எனக்கு ஒரே ஒரு சமாச்சாரம் எனக்கு சம்மந்தப்பட்டதை நான் சொல்கிறேன். எனக்கு சுமாராக கிட்டார் வாசிக்கிறேன். நாங்களாம் ஒரே மாஸ்டர் தான் படித்தோம், ஜி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. இளையராஜானா நான் சதா எல்லாமே. இவர் நல்ல பிஸியான ஒரு கிட்டாரிஸ்ட். அந்த டைமில் வந்து தேவராஜ் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அர்ஜுன் மாஸ்டர், அதே மாதிரி தெலுங்கில் வந்து ராஜன் நாகேந்திரா, ஜிகே வெங்கடேஷ், எல்லார்ட்டையுமே கிட்டாரிஸ்ட்லன்னா சதாவை தான் கூடுவாங்க, போடுவார். இத்தனை ரெக்கார்டிங் இருக்கும்போது நாங்கள் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் வச்சுன்னா, அமர் கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, நான் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக போயிட்டு வாங்க பாரு. நமக்கா நடுக்கும். தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தேவராஜ் மாஸ்டர்கிட்ட அனுப்புவார். தேவராஜ் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் யாருன்னா ஏஆர் ரஹ்மானோட அப்பா, தெரியும், சேகர் சார், ஏகே சேகர் சார். அவர் தான் அசிஸ்டண்ட்டு. என்னையும் அண்ணனையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அண்ணன் பிடிச்சி எங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ தூரம் வராது. கார்டு நான் வாசிடுவேன். கார்டுனா எத்தனை கார்டு கொடுத்தாலும் நீங்கள் கேட்குற அண்ணனுடைய ஒரு 150 படங்கள் 200 படங்களுக்கு அவர் பக்கத்தில் கிட்டார் வச்சவன் தான். பச்சான பார்த்தீங்களுக்கு சக்க 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 வருமே அவ்வளோ தான். பருவமே புதிய பாடல், எந்த பாட்டு எடுத்தாலும் ரிதம் கிட்டாரில் நம்ம தான் அங்கே பெஸ்ட்டு. சாதா எனக்கு வந்து பெரிய பேர் என்ன சொன்னால், நான் என்னை பற்றியே புகழணும், வேறு வழி இல்லைங்க. வேறு யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கலாம், சொல்ல மாட்டாங்க, நானே சொல்கிறேன். பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்பட உலகத்தில் பெஸ்ட்டு கிட்டார் பிளேயர். அவரை நம்பி தான் எம்எஸ் சுரான் பாடல்கள்லாம் யாரந்த நிலதம் அது பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் வாசிக்கிறார். அப்படிப்பட்டவரோட ஒரே மைக்கில் வாசிக்கும் போது எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, எப்பா நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு ரிதம் கிட்டார் பிளேயர் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ஏன்னா நிஜமாக எனக்கே தெரியும் அண்ணனுடைய பாடல்கள் சேஞ்ச் ஆவதற்கு நான் அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் ரிதம் எப்படி இருக்கணுன்றத ஸ்டைலாக வாசிச்சு பார்ப்பேன். அதில் டெவலப் ஆகும். நான் இது வந்து இதுக்காக சொல்ல, அது ஒரு ஐடியாவை கொடுக்கும் அவங்களுக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த கிட்டார் பாடல்கள் நான் வாசித்த பாடலாம் கேட்டிங்கன்னா ரிதமிக்காக இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையுமே என்னுடைய ஒலியை நீங்கள் கேட்டுக்கலாம். அதற்கு நிஜமாக சொல்லணும்னா சதா வந்து என்னை உற்சாகப்படுத்தி, போங்க அங்கே போங்க, அர்ஜுன் மாஸ்டர் ரெக்கார்டிங் இன்றைக்கி நான் போக முடியல, நீங்கள் போங்க அனுப்புவார். ஒரே ஒரு சின்ன காமெடி சமாச்சாரம் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லாமே பேசுகிறதே காமெடி தான், வாழ்க்கையே காமெடி தான். என்னென்னா, ஒரு ரீரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு அவ்வளோவா சோலோ வாசிக்க தெரியாது. கிட்டார் நீங்கள் எத்தனை கார்டு ஒரு பாரில் 4 கார்டாக இருந்தாலும் வாசிச்சிருவேன், அதெல்லாம் போய்டும். 4 பாருனா புரியும். ஜிங் 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 4 கார்டு கொடுத்தாங்கன்னா வாசிடலாம். இது மெலடி வாசி வாசிக்கணும். ஒரு சீனு அப்போ எல்லாம் மியூசிஷியன் எப்படின்னா, காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு,
2 மணிக்கு வந்தாங்கன்னா 9 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட். 7 to 1 கால் ஷீட்டில் ஒரு ரெக்கார்டிங் எடுக்கிறாரு. ஏவிஎம் சாரி வாகினி ஸ்டுடியோவில் ஜி தியேட்டரில். அதில் தான் எங்களுக்கு அன்னக்கிளி ரெக்கார்டிங் நடந்தது. அதில் வந்து அவருன்னு தேவராஜ் மாஸ்டர்னு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே சத்தமே இருக்காது. அண்ணன் மாதிரி தான். அண்ணா எப்படி ஸ்டுடியோவில் அமைதியாக இருக்காங்களோ அவர்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, படத்தை பார்த்துட்டு ஏடா அமர் இந்த இடத்துல நீ சோலோ வாசிக்கோ அப்படின்ட்டாரு. சோலோன்னா நான் இஷ்டத்துக்கு நான் வாசிக்கணும். எனக்கு கொடுத்த நோட்ஸ் கொடுத்தா வாசிடுவேன். நமக்காக எல்லாரும் முன்னாடி எல்லாம் எல்லாம் 8 மணி ஆகுது. அந்த ரீலில் முடிச்சா தான் கால் ஷீட் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போகணும். எல்லாம் வேறு வேறு இடத்துல இருந்து வரும். மின்ட்லேருந்து வந்துருப்பாங்க, வாயனத்துலேருந்து வந்துருவோம், தூரத்துலேருந்து. நான் வாசிக்கிறேன் சரின்ட்டு நம்ம பயம். இந்த சீன் வந்து லாஸ்ட்டில் வருது. அப்போல்லாம் கண்டினியூ பண்ணால் யாராவது தப்பு வச்சாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ரீல் ரெக்கார்டிங்கு ஃபுல் ரீலும் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ரீலும் மறுபடியும் முதல்ல மியூசிக் எல்லோரும் வாசிக்கணும். எனக்கா கை நடுங்குது. என்னத்தை வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறோம். நானும் அங்கே போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் ரெடியா இப்படி தான் கேட்பாரு. ரெடி மாஸ்டர். நானும் சரி ஓகே டேக் போகலாமா? டேக் போகலாம். சரி படம் ஓடுது. மற்றவங்களாம் கரெக்டாக வாசிக்கலாம். வயலின் போது தான் துரு தூரு தூருன்னு அவர் வாசிச்சாரு. எல்லாம் முடிச்சுட்டு இது என்னோடது 9வது நிமிஷத்துல என்னோட சீன் வருது. அந்த பொண்ணு மடியில் மாடி மேலே இருக்கா இல்லையா, அவள் கீழே வந்து அந்த லெட்டரை வாங்க போஸ்ட்மேன் வெளியே நிற்பான். அந்த போஸ்ட்மேன்கிட்ட வந்து லெட்டர் வாங்குற வரைக்கும் நீ சோலோ உன் இஷ்டத்துக்கு வாசிக்கோன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஒன்றும் தெரியாது. சரின்ட்டு எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாசிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், அப்படி ஆகிப்போச்சு, கட்டாயிப்போச்சு. என்னடா என்ன வாசிக்கின்றது அப்படின்னா சரிம்மா சார் ஒன்ஸ் மோர். இதே மாதிரி 3 தரம் போச்சு. வயலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அமர் சீக்கிரம் வாசிச்சிருப்பா, நாங்கள் வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு மின்ட்டுக்கு போனோயான்னு அது இன்னும் உதறது. அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு வந்தவங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் பல பேர் திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். தன்ராஜ் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வாசிக்கிறோம். பாக்கியமான விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சதாதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பெரிய தெய்வங்கள். அண்ணன் தான் வந்து அவங்க குழந்தைங்க, எங்கள் குழந்தைங்கள்லாம் அவர்கிட்ட போய் சாப்பா கற்றுக்காம நாங்கள் அனுமதிக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட தான் போய் சா பாடணும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட குருக்களோட வளர்ந்த பாக்கியமெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன்னா காரணம் என்னென்னா ஃபுல் சாங்கு இந்த சாங்கு கண்டினியூஸாக பாடணும். அப்போது இப்போ நான் ஒரு லைனாக எடுத்தோமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்கே வாசிக்கிறோம், எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். இனிமேல் ஏஐயில் கொடுத்தாச்சுன்னா ஏஐ போட்டு கொடுத்துரும். நம்ம காலரை தூக்கவே முடியாது. ஏஐ பண்ணி கொடுத்த பாட்டில் தான் நிறைய போயிட்டு இருக்குது. இல்லை எடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஜமாவே ஏஐ ஒர்க்கு நம்மளை வந்து கெடுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். அதை நம்பி நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு தீமை ஏஐயில் கொடுத்துட்டு நீங்கள் வார்த்தை எழுதுறது. அவன் தான் அணையா போனா அட போனானையா வந்தா அடவா அடப்போ அடயா வானா பாட்டு எழுதிடும் பாடிடும். இதுல எப்படி நம்ம பேர் போட்டுக்கிறது? ஏன்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனா இசை கங்கை அமரன் போட்டுக்கிறது மரியாதையா? எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, வருங்கால குழந்தைகள் தன்னால் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், சிந்திக்க எழுதி கொள்ளணும். நம்ம ஏஐட்ட கொடுத்தா பண்ணா நம்ம காலரை தூக்க முடியாது. தூக்க வேண்டியது ஏஐ தான். பிற்காலத்தில் வரப்போகுது, அதுக்கான ஃபைனல்லாம்